அந்த ஆண்டாள் ஒரு கனவு கண்டாங்க. அழகர்மலை பெருமாள் தெரியுமா? மதுரையில கள்ளழகர். அழகர்மலை பெருமாளுக்கு பேரு திருமாலிருஞ்சோலை நம்பி. அவருக்கு இவ பெருமாளுக்காகவே தன் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சா இல்லையா? அங்க உள்ள அரங்கனுக்கு சூடி கொடுத்த மாலையை கொடுத்துட்டே இருந்தா. அந்த திருமாலிருஞ்சோலை நம்பிக்கு 100 அண்டா நிறைய வெண்ணெய் கொடுக்கணும், 100 அண்டா நிறைய அக்கார அடிசல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட ஆண்டாள். இது நடக்குமா? சாதாரண ஒரு பட்டருடைய மகள், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த கோவில்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பட்டருடைய ஒரு எளிய குடும்பத்தின் மகள் ஆண்டாள். 100 அண்டா, ஒரு அண்டாவே விலைக்கு வாங்க முடியாது, அப்படி ஒரு ஏழ்மை குடும்பம் தான் அவங்க. 100 அண்டா நிறைய வெண்ணெய், 100 அண்டா நிறைய அக்கார அடிசல். அக்கார அடிசல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? அக்கரகாரத்தில் செய்கிற ஒரு வகையான பாயாசம், அப்படி நெய் வழிய இருக்கும். இன்னைக்கு ஆண்டாள் கோயிலில் அது பிரசாதமாக கொடுக்குறாங்க. ஆடி போகிற திருவிழாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா டெய்லி சாப்பிட்லாம் அக்கார அடிசல். 100 அண்டா நிறையா நான் தர்றேன், இதை பாட்டா பதிவு செஞ்சுட்டா. 100 தடா அக்கார அடிசில், 100 தடா வெண்ணெய் உனக்கு சொன்னேன் அப்படின்ட்டா. இவளால் செய்ய முடியாது, தர முடியாது. என்ன பண்ணிட்டா? சொன்னேன், நான் அதை வார்த்தையாக சொல்லிட்டேன், இதை நீ ஏற்றுக்கோ பெருமாளேன்னு எழுதிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் இதை படிக்கிறாங்க. எத்தனை வருஷம் படிக்கிறாங்க? 200 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. 200 வருடம் கடந்து ராமானுஜர் அந்த மண்ணில் தோன்றுகிறார், தமிழ் மண்ணில். அவர் அதை எடுத்து படிக்கிறார். அடடா, ஆண்டாள் இறைவனை கைப்பிடிக்க வேண்டும் என்று கனவு கண்டு அந்த கனவையே நிறைவேற்றியவள். ஆனால் 100 அண்டா நெய், 100 அண்டா அக்கார அடிசில், இதை கொடுக்க முடியாமல் போயிட்டாளே. அவளுடைய ஒரு சின்ன கனவு இந்த மண்ணில் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக ராமானுஜர் அழகர்மலையில் இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை நம்பிக்கு 100 அண்டா வெண்ணையும் 100 அண்டா அக்கார அடிசிலும் கொண்டு போய் படையலாக சமர்ப்பித்தார். எத்தனை வருஷம் கழிச்சு? 200 வருஷம் கழிச்சு. இப்ப வைணவ சித்தாந்தத்தில் ராமானுஜருக்கு என்ன பேர் தெரியுமா? ஆண்டாளுடைய அண்ணன் ராமானுஜர். எப்படிங்க 200 வருஷம் பின்னாடி பிறந்தவன் அண்ணனாக முடியும்? முடியும். என் தங்கையின் கனவை நான் நிறைவேற்றுவேன் என்று யார் நினைக்கிறானோ அவன் எப்ப பிறந்தாலும் அண்ணன் தாங்க. ஒரு மதம், ஒரு சமயம் எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்குது பாருங்களேன். 200 வருடம் கழித்து பிறந்த ராமானுஜர் அவருக்கு முன்னால் பிறந்த ஆண்டாளுக்கு அண்ணனாக மாறினார். அவள் கனவை நிறைவேற்றியதார். எப்படி எத்தனை அண்ணன்கள் தன் தங்கைகளின் கனவை, ஆசையை போன போக்குல நிறைவேற்றிட்டு. ஒருவருடைய கனவை நிறைவேற்றுவது அவர்களுக்கு ஒரு பொருளை கொடுப்பது அல்லங்க. அவங்க மனசுல இருக்க ஒரு ஆசைய நான் அதை கவனித்தேன் என்று சொல்லாமல் சொல்லும் அன்புதான். ஆண்டாள் பெருமாளுக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசலும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் அவளால் அந்த ஆசையை நிறைவேற்ற முடியவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவளுடைய அந்த ஆசையை அறிந்த ராமானுஜர் அதை நிறைவேற்றினார் என்று வைணவ மரபு கூறுகிறது. யோசித்து பாருங்கள், ஆண்டாளுக்கு அது ஒரு சிறிய ஆசையாக கூட இருந்திருக்கலாம். 200 ஆண்டுகளாக பல பேர் அதை படித்திருக்கலாம், பல பேர் அதை வாசித்திருக்கலாம். ஆனால் யாருக்குமே அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் அவள் சொல்லி சென்ற ஒரு ஆசையை, அந்த குறிப்பை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் ஒருவர் நினைவில் வைத்து அதை நிறைவேற்றுகிறார் என்றால் அதுதானே அன்பு. நாம் ஒருவருக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பரிசுகள் முக்கியமல்ல. அவர் ஒரு நாள் சொன்ன அந்த சிறிய ஆசையை நினைவில் வைத்து அதை நிறைவேற்றுவதுதான் மிகப்பெரிய பரிசு. ஏனென்றால் பொருளின் மதிப்பு காலத்தால் குறையலாம், ஆனால் என் ஆசையை யாரோ ஒருவர் நினைவில் வைத்திருந்தார் என்ற உணர்வு ஒரு மனிதனின் மனதில் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அந்த ஆசைக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் பாடல் வரிகள் தானே என்று விடாமல் அதை முக்கியமாக கருதி அவர் அதை நிறைவேற்றினார். அதனால்தான் இன்று அவரை ஆண்டாளின் அண்ணன் என்று கூறுகிறார்கள். ஆண்டாளுக்கு பிறகு 200 ஆண்டுகள் கழித்து பிறந்தாலும் அவள் ஆசையை கவனித்து அதை நிறைவேற்றிய காரணத்தினால் அவர் ஆண்டாளுக்கே அண்ணனானார். இரத்த உறவு இல்லாமல் கூட ஒருவரின் கனவை மதித்து அதை நிறைவேற்றும் அன்பு இருந்தால் அங்கே ஒரு உறவே பிறக்கிறது. இன்றாவது உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் ஒரு நாள் சொன்ன ஒரு சிறிய கனவை நினைவுபடுத்தி பாருங்கள். அதை உங்களால் நிறைவேற்ற முடிந்தால் நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் ஒரு கனவை நிறைவேற்றும் உங்கள் சிறிய செயல் ஒருவருடைய மனதில் உங்களை வாழ்நாள் முழுவதும் வாழ வைக்கலாம். நன்றி.